ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சாலா மீன் தான் பொரிக்க போறேன். அதாவது எண்ணெயில போட்டு பொரிக்காம தவால வச்சு எண்ணெயை சுத்தி விட்டு பொரிக்க போறேன். ஒரு ஹோட்டல் ஸ்டைல்ல பண்ண போறேன். சூப்பரா எம்மியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைக்கிற நார்மல் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போட்டா போதும். ஏற்ப உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதற்காக கொஞ்சமா காஷ்மீரி சில்லி, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மீன் பார்த்தீங்கன்னா இடையில கோடு போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் மசாலா வந்து நல்லா இதில் இறங்கும். எல்லா மீனையும் இதில் போட்டு நல்லா கலந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை உதிரியாக போட்டு நல்லா இதை பிணைஞ்சி விட்டுக்கலாம். நல்லா இதை கருவேப்பிலையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமான ஆயிலில் கிறிஸ்பியாக சூப்பராக மொறுமொறுன்னு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெடி. சூப்பராக இருக்குங்க. வாசமே நல்லா இருக்கு. சூப்பராக மொறுன்னு கவலை மீன் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. வாசனையே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு பண்ணி பாருங்கள். ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க.